இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது புவனேஸ்வரி இந்த நேரத்துல கால் பண்றா? போனை ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு புவனேஸ்வரி. தகவல் வந்துச்சா? என்ன தகவல்? எனக்கு ஒண்ணு புரியல. நடிக்காதடி. ஹோட்டல்ல 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்கங்கற தகவல் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி தனா உனக்கு சொல்லிருப்பாளே. அதுக்கு என்ன? ஹோட்டல்னா ஏதாவது ஆக்சிடென்ட்னு நடக்கதான் செய்யும். ஆனா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏய், என்ன சொல்ற? ஆமா மாயா, உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அங்க என்ன நடந்தாலும் அதுக்கு புவனாதான் காரணம்னு. என்ன மாயா, சத்தத்தையே காணும்? ஏய் புவனேஸ்வரி, இத பார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் பண்ணாத. நான் செய்யாம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்வ? நீ என்ன சொன்னாலும் என்னால முடிஞ்சா அதை நான் செய்யறேன். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வா. வந்து எல்லாத்தையும் உடனே உன்கிட்ட சொல்லிட முடியுமா? வா சொல்றேன். சின்ன மாயா, யோசிக்கிறியா? என்னன்னே நான் சொல்லல. அதுக்குள்ள என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்யலாம், எப்படி தடுக்கலாம், எனக்கு எதிரா ஏதாவது பண்ணலான்னு ஸ்கெட்ச் போடாத என்ன? ஏன் இத சொல்றேன்னா, கதிர் என்னோட கஸ்டடியில தான் இருக்கான். என்னோட ஆளுங்க அவனை சுத்தி இருக்காங்க. அவனை நீ கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசின விஷயத்தை ஏதாவது சொல்லணும்னு நினைக்காத. அதுவும் நடக்காது. இது பாரு, தயவு செஞ்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாத. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படி கேளுடி. 6வது தெருவுல காஃபி பிளாக் காஃபின்னு ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அங்க வந்துரு. நீ உன் வீட்ல இருந்து கிளம்புனா நான் சொல்ற இடத்துக்கு வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். 21வது நிமிஷம் நீ காஃபி ஷாப்ல இருக்கணும். இல்லனா நான் சொன்ன விஷயத்த நடத்தி காட்டிடுவேன். இங்க பாரு புவனேஸ்வரி, பிராக்டிக்கலா பேசு. எனக்காக டிராபிக் போலீஸ் நின்னு ரூட்டை சரி பண்ணி கொடுப்பாங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். ஆக கூடாது. எப்பாடு பட்டாவது நீ வந்தே ஆகணும். இல்லனா இந்த புவனா யாருன்னு நீ பாப்ப.